ஒரு டிபேட் ஒன்று போகிறோம். ஒருத்தர் வந்து ஆண்கள் பாவமானவர்கள், ஒருத்தர்கள் வந்து ஆண்கள் புண்ணியமானவர்கள். நீ பாவம்னு பேசு, நான் புண்ணியம்னு பேசு. ஆண்கள் பாவம். ஏன் பாவம் அப்படின்னா, எனக்கு இது வேணும்னு சொல்றவங்க தான் ஆண்கள்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஆண்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. இட்ஸ் ட்ரூ. சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. இங்க பாரு, Red Nool presents Rio Raj Reloaded. Title sponsor Pretty Queen Holiday Resorts and Jayachandran Textiles. Powered by Aachi Adrasam Mavu. Venue partner V-Space. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secure stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஆண் ஏன் யோகம் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் நம்மளை பத்தி யோசிக்கிற உயிர்கள்னு இருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, 7 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த 3 மணிக்கும் ஞாபகம் இருக்காது, 5 மணிக்கும் இருக்காது, 7 மணிக்கும் இருக்காது, 9 மணிக்கு இருக்காது. நமக்கு எப்போ ஞாபகம் வரும்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா தான் ஐயோ இப்போ போன அடிப்பா இல்லைன்னு ஞாபகம். அடுத்த படம் எடுத்துடலாம் ஆண் யோகம், அதானே யோசிக்கிறேன். இல்ல, நீ என்னை வீட்டுல மாட்டி விட்டு எப்படி அடிப்பா தெரியுமா? சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுத்துடுற ஆண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு கொடுத்துடுறீங்க, இதை இப்படிதான் செலவு பண்ணணும்னு உங்களால வீட்டுல போய் சொல்ல முடியுமா? அவன் சம்பாதிக்கிற காசை அவனுக்கு செலவு பண்றதுக்கு ஆணுக்கு உரிமை இல்லை. இல்லடா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அந்த மனசு எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா உண்மையிலே யார் யோசிக்கிறா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க, என் பாக்கெட்ல காசு இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தவங்களுக்காக யோசிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஹாப்பி. ஸோ நிறைய சீரியஸா பேசிட்டோம். அடுத்து ஒரு சின்ன ஒரு டிபேட் ஒன்று போறோம். டிபேட் சின்ன டாபிக் தான். ஒருத்தர் வந்து ஆண்கள் பாவமானவர்கள், ஒருத்தர்கள் வந்து ஆண்கள் புண்ணியமானவர்கள். யார் எடுத்துக்கிறீங்க? யாரும் 2 பேருமே பாவமானவர்கள் மட்டுமே எடுத்துவா. புண்ணியமானவர்கள் வேண்டாமா? இல்ல, எடுக்கலாம். நீ பாவம்னு பேசு, நான் புண்ணியம்னு பேசு. புண்ணியமோட பிளஸ் பாவமோட இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாவமோட கண்ணீர் சொல்லணுமா? ஆண்கள் பாவம். ஏன் பாவம் அப்படின்னா, எனக்கு இது வேணும்னு சொல்றவங்க தான் ஆண்கள்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஆண்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. இட்ஸ் ட்ரூ. ஓகே. இங்க பாரு, சீரியஸ்லி இல்ல நிஜமாவே பட்டிமன்றத்துக்கு வச்ச பாயிண்ட் எல்லாம் ஒவ்வொரு எடுத்துட்டு போறீங்க. அப்படி பட்டிமன்றத்துக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க. பேச போறேன், ஏற்கனவே இருக்கேன். ஓகே, கரெக்ட் நீங்க சொன்னது. அது வந்து தம்பி, அது வந்து நீ ஒரு அண்ணனா பிறக்கிற ஆணோட நிலைமை என்னன்னு பார்த்தா, அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பாங்க, அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அந்த அண்ணனா இருக்கக்கூடிய ஆண்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை போய் கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு அந்த அண்ணன் கிட்ட கேட்டாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்போ ஒரு தம்பின்னு வச்சுக்கேன், அந்த தம்பி வந்து அட்லீஸ்ட் போயிட்டு அண்ணன் கிட்டையாவது கேட்டுற முடியும். ஆனா அந்த தம்பியை சுத்தி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு. அந்த அண்ணன் கூட கேட்க மாட்டான். உனக்கு புரியுதா? சோ அதுதான். சோ அதனால ஆண்கள் பாவம். வீட்டுல அப்பாவுமே அப்படிதான். அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அப்பா அழுகுறதையும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியும் இருக்கு. செம பாயிண்ட். நீங்க புண்ணியமானவர்கள் கொண்டு வாங்க. புண்ணியம்னு சொல்ல வேணாம், அது பாவ புண்ணியம்னு அப்புறம் இருக்கு இல்லைன்னு ஒரு இது வரும். சரி, ஆண் யோகம்னு வச்சுக்கலாம். ஓகே, அவர் ஆண் பாவம்னா நான் வந்து ஆண் யோகம்னு சொல்றேன். நான் சொல்ற அந்த யோகம் சொல்றதுக்கும் அதே பாயிண்ட் தான் சொல்றேன். நீங்க உங்களை பத்தி யாருமே கேட்கலனாலும் நீங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு அதுக்காக உழைச்சு சம்பாரிச்சு அந்த பணத்தை அவங்களுக்கு செலவு பண்றதும் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க சிரிக்கிறப்ப பாக்குறது பெரிய யோகம் இல்ல? ஆமா. இங்க அன்புக்கும் பணத்துக்கும் விலை இல்லைன்னு பாசத்துக்கும் விலை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பா விலை இருக்கு. அது எப்படி தெரியுமா விலை இருக்குன்னு சொல்றேன்? ஒரு குழந்தைகிட்ட நீங்க பாசத்தை காட்டுறதுக்கு விலை இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. அதுக்கு ஆசைப்படுற அந்த டெடி பியரை வாங்கணும்னா அதுக்கு 750 ரூபா விலை. ஓகே, அந்த டெடி பீரை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். அதுக்காக நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 750 ரூபா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்ப அதுக்கு ஒரு விலை இருக்கு. பாசத்துக்கும் அன்புக்கும் ஒரு விலை இருக்கு. அந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்க ஒவ்வொரு ஆணுமே ஆண் யோகம் தான். நறுக்குன்னு இருக்கு. எனக்கு இது எங்க கரெக்ட் ஆகுதுன்னா, ஜல்லிக்கட்டோட ஒரு பட்டிமன்றத்துல நீங்க ஆப்போசிட்ல விஜய் அண்ணா, ஏன் இங்கிலீஷ்ல நீங்க எழுதுறீங்க? எங்களுக்கு தெரியணுங்கிறது, நாங்க அங்க ஃபாரின்ல இருக்கணும்னு தெரியணும் ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது, அதுக்காக இங்கிலீஷ்
ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிருப்பீங்க, அது எனக்கு இப்ப டக்குன்னு கனெக்ட் ஆகுது. இவர் சொன்னதுக்கு அப்படி அடிச்சது வேற லெவல். அடுத்த பாயிண்ட் நடுவர் அவர்களே, இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு பாக்குறேன். எதிர்க்கட்சிக்காரர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண் ஏன் பாவம் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாருமே கேட்கலனாலுமே இப்ப அவரு எதிர்க்கட்சியில இருந்து சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான் யாருமே கேட்கலனாலுமே யாராவது கேட்பாங்களான்ற ஏக்கம் அவனுக்குள்ளார இருந்தாலுமே அதுவே அவனுக்கு மறந்து போயிடும். ஏன் மறந்துடும்னா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு ஓடி 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 இவனோட தேவையே மறக்கிற அளவு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால ஆண் பாவம். கரெக்ட். ஆண் ஏன் யோகம் அப்படின்னா, பெண்களை கவனித்துக்கக்கூடிய ஆண்கள், அதை வந்து அப்பா பார்த்துக்குவாரு, அண்ணன் பார்த்துக்குவாரு, தம்பி பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இன்னொரு வேலை இருக்கும். அதில் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த டைமை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அவங்களுடைய நினைவெல்லாம் ஆண்கள் நிறைஞ்சிருப்பாங்க. கரெக்ட். எல்லா நேரத்திலையும் நம்மளை பற்றி யோசிக்கிற உயிர்கள்னு இருப்பாங்க இல்லையா. அதனால தான் அவங்க 3 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 5 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 7 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, 9 மணிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த 3 மணிக்கும் ஞாபகம் இருக்காது, 5 மணிக்கும் இருக்காது, 7 மணிக்கும் இருக்காது, 9 மணிக்கு இருக்காது. நமக்கு எப்போ ஞாபகம் வரும்னா, நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா தான் ஐயோ இப்போ போன ஞாபகம் வரும். அவங்களுக்கு முழு கவனமும் நம்ம மேலே இருக்கு. அவங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க, வெளில போகிறாங்க, நிறைய சோஷியலைஸ், இதுக்கெல்லாம் அப்புறமும் அவங்களுடைய கவனம் நம்ம மேலே இருக்குன்றதுக்குலாம் அப்போ ஆண் யோகம் தானே. உண்மையிலே இது வேலிடான பாயிண்ட். உண்மையிலே ஆண்கள் யோக மாணவர்கள் தான். அடுத்த படம் எடுத்துடலாம் ஆண் யோகம். அதானே யோசிக்கிறேன். இல்ல, நீ என்னை என் வீட்டில் மாட்டி விடுற. நான் இங்க பாவம்னு என்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றேன், ஆல்ரெடி யோகம்னு பேசுறதை எடுத்து வச்சு ஹைலைட்ஸ் அதான், வீடியோட ஹைலைட்ஸ் அதான். எப்படி அடிப்பா தெரியுமா? சும்மா கிடையாது. ஒரு கால் பண்ணிருக்கியா விக்கி என்ன சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அததான் நான் சொல்றேன். ஏன் ஆண் பாவம்னா, மத்தவங்க பேசுறத அப்படியே முழுசா நம்பிட்டு நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம ஈஸியா அடிச்சிடுறாங்க சார். கரெக்ட். கேட்க கூட மாட்டாங்க. ஆமா சார். எத்தனை பொருளாதார பிரச்சனை வந்தாலும், சமூக சிக்கல் வந்தாலும், வீட்டில் இருக்க அடி வாங்குறது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்தாலும், ஆணினுடைய நேரம் அவங்க கையில் இருக்கு. ஓகே, ஆணினுடைய பணம் எங்கே செலவு பண்ணாலும், அது அவங்களுக்கே செலவு பண்ணாலும் கூட அதை செலவு பண்ணுறதுக்கான முடிவெடுக்கிற உரிமை ஆண்கள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆண்கள் கிட்ட இருக்குன்றதுனால ஆண் யோகம். நடுவர் அவர்களே, நான் இவர் சொன்னதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுத்துடுற ஆண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு கொடுத்துடுறீங்க, இதை இப்படிதான் செலவு பண்ணணும்னு உங்களால வீட்டுல போய் சொல்ல முடியுமா? முடியாது. ஆமா. ஆண் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை செலவு பண்றதுக்கான முழு உரிமையும் அவங்களோட மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் தான் இருக்கே தவிர, அவன் சம்பாதிக்கிற காசை அவனுக்கு செலவு பண்றதுக்கு ஆணுக்கு உரிமை இல்லை. கரெக்ட் 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 இல்லை. கரெக்ட் 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 இல்லடா. இல்லங்க. அதை என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு குடும்பத்துக்கிட்ட சொல்ற உரிமை ஆணுக்கு இருக்கா உனக்கு? நடுவர் அவர்களே, நடுவில் கொஞ்சம் நான் மேடை நாகரிகம் இல்லாம பேசி இருக்கலாம். அது என் உள்ளிருந்த அந்த கோபமா ஆகும். அவருக்கே அந்த உரிமை இருக்கிறதா என்று கேளுங்கள். உங்களுக்கு நடுவர் அவர்களே, நானும் ஆண் பாவம்னே பேசலாம்னு இருக்கேன். அந்த பாயிண்ட்ல இருந்து எல்லாருமே ஆண்கள் பாவத்துக்கே பேசுறான்னு சும்மா கிடையாது. உண்மையில இப்ப ஸ்டுடியோக்கு நான் சொன்ன 3 மணி 4 மணி எல்லாம் அடிக்க மாட்டாங்க, இதுக்கு தான் அடிப்பாங்க. பரவாயில்ல, இந்த பாயிண்ட்டுக்காக நான் அடி வாங்க கூட தயாரா. அவங்களே இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா இல்ல அப்படின்னு அவங்களே ஒத்துப்பாங்க. சோ சூப்பர். இதை எதிர்த்து என்னை அடிச்சான்னா என்ன தெரியுமா கேட்பேன்? சரி, எனக்கு ஒரு 1000 ரூபா கூட, எனக்கு ஒரு செலவு இருக்கு அப்படின்னு கேட்பேன். தரமாட்டான். நீ இப்போ ஒன்று சொன்னல தங்கம், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதை தான் இந்த படம் பேசியிருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கும் பெண்கள் அடிமையாக வச்சுருக்கீங்க, கிச்சனுக்குள்ளே வச்சுருந்தீங்க, இது பண்ணீங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பாஸ்ட்டில் தான் பேசுகிறோம் நிறைய. ஏன்னா இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் கூட நம்மளோட அப்பா ஜென்ரேஷனையோ தாத்தா ஜென்ரேஷனையோ தான் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா, எங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு தான் பேசுகிறோம். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி பரவாயில்லம்மா வா நீ நான் ஒன்று தான் சொல்லி, இன்னும் சொல்ல போனால் நான் உனக்கு கீழே இருக்கிறத கூட நான் பெருமையாக தான் நினைக்கிறேன், அதை நான் வெளியில் கூட சொல்லுவேன், உன் காலில் விழுறத கூட நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிற ஆண்கள் வந்துட்டு இருக்காங்க. உண்மை. ஓகே, அப்போ இந்த சைடு அப்படி வராங்கன்றப்ப ஆப்போசிட்ல அப்படி வர்றவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இன்னமும் நம்ம அப்படியே நின்றுட்டு இல்லை ஆண்கள் ஆதிக்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இவனுக்கும் அது நாளைக்கு பிரச்சனையா இருக்கும்ல. அவன் அப்போ நம்ம மாறிட்டு இருக்கமே, அதை யாருமே என்டாஸ் பண்ணல.
மாறிட்டு இருக்கத வரவேற்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ இந்த சைடு என்கரேஜ் பண்ணால் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இதை நம்ம ஆண் பாவம் அப்படிங்கிறது இதை வந்து ஆமா. உறுதியா வந்து இது பண்ணுது இல்லையா? சூப்பர். எப்போ இருந்து ஆரம்பிச்சது ஆண் பாவம்? ஆண் பாவமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தா விக்னேஷ்காந்த் தான். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற டாபிக் வந்து விக்னேஷ்காந்த் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கே பேசணும். நம்ம இந்த டிவோர்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய பாதிக்கப்படுற ஆண்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த லைனை சொன்னது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதோட ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணது சிவான்னு ஒருத்தர். ஸோ அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது பெருசா பேசப்படும். ஸோ அது வரப்போகுது. சூப்பர். ஸோ அவர் ஒரு நல்ல ரைட்டர். ஸோ அவர் தான் இந்த கதையை எழுதி முடிச்சது. அதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன் பிளே சேஞ்சஸ் பண்ணி டைலாக்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணி கலை வந்து ஒரு ரிஃபைன்டு பவுண்ட் ஒன்று பண்ணாப்புல. ஸோ இப்படி தான் ஆண் பாவமோட ப்ராசஸ் இருந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்படி பார்க்கும்போது எங்க இந்த தம்பி உட்காந்துருப்பாப்புல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பவுண்ட் படிக்க சொன்னாங்க. நான் எப்பயுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் கதை கேட்பேன், அதுக்கப்புறம் தான் பவுண்ட் படிப்பேன். எனக்கு டைரக்டா அந்த பவுண்டுக்கோட வேர்ல்டுக்குள்ளார போறது செட் ஆகாது. பட் பழனிசாமி என்ன சொன்னாப்லன்னா, இல்ல நீ கதை கேட்காத, இதை படி அப்படின்னு சொல்லி பவுண்டு கொடுத்தாப்புல. அப்போ நான் ஸ்ட்ரைட்டா படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதையே கேட்காம எந்த விதமான ஐடியாவும் இல்லாம படிச்ச பவுண்டு வந்து ஆண் பாவம் போலாது. படிச்சு முடிச்சோன்னே சொல்லிட்டேன், இதை பண்றோம், இதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நேரா கிளம்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துருச்சு. வந்துட்டு உள்ள வந்து அதாவது பண்றோம் பண்ணலன்றதெல்லாம் பேசல. இப்போ அடுத்து என்ன, இது என்ன ப்ராசஸ், ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்க, எப்போ போறோம், அந்த மோடுக்கு போயிட்டோம். செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அது. ஏன்னா படிச்ச உடனே எனக்கும் இதை எழுத சொல்லும் போதே நான் சிவாட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரின்னு. ஒரு கட்டத்துல பாதி எழுதிட்டு இருக்கும் போதே இது ரியோவுக்கு தான்றதை ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுத ஆரம்பிச்சோம். நம்ம ஜென்ரலாவே பிளாக் ஷீப்ல யார் எது யோசிச்சாலும் முதல்ல ரியோ யோசிப்பாங்க. வேற மாத்தி யோசிச்சிருவாங்களா அவங்க? அப்படி யோசிச்சப்ப இது ரொம்ப ஆப்டா இருக்கும் பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஒரே அப்ரோச், ஒரே இது. அவ்வளோ எதுனா அந்த டாபிக் ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து விக்னேஷன் தான் எடுத்தாரு. ஏன்னா பாவம் எழுது நீங்க இப்படிலாம் கேட்கக்கூடாது. நடுவுல பாதியில ஏன் உங்களுக்கு ரியோ ஞாபகம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படி ஸ்க்ரீன்ல இருந்து அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. அவரே எடுத்து கொடுத்தாரு. இல்ல எதனால ஆண் பாவம்னா, நாங்க சில நியூஸை கிராஸ் பண்ணோம். விக்னேஷ்காந்த் வந்து சில நியூஸ் படிச்சிருந்தாப்ல. அது விக்னேஷ்காந்த் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே ரேண்டமா சில நியூஸை கிராஸ் பண்ணி வரும்போது இது யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்களே. ஆமா, இதுக்குள்ளார இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க வரும்னா, ஒருவேளை இப்படி நடந்திருந்ததுன்னா அப்படின்னு ஒன்று யோசிப்போம்ல. எல்லா டைவர்ஸ் கேஸ்லயுமே மோஸ்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார நுழையும் போதே என்ன ஆயிடும்னா, ஆம்பளைன்னா அக்யூஸ்டு, பொண்ணுங்கன்னா விக்டிம், இப்படி ஆயிரும் எனி டைவர்ஸ் கேஸ். அது தப்பு தானே? ஒரு பிரச்சனைனா முதல்ல யார் பக்கம் தப்பு இருக்கு, யார் பக்கம் என்ன பிரச்சனை. சில சமயம் சில டிவோர்ஸ் கேஸ்ல பிரச்சனையாவே இருந்திருக்காது. அது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து பேசியிருந்திருக்கலாம், இல்லைன்னா குடும்பமா கலந்து பேசினாவே அது டைவர்ஸ் வரையும் போயிருக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்ச அந்த கேஸ் என்ன ஆகும்னா, ஆம்பளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா மாறும். அது தப்பா தானே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தோம்னாவே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது போக பேசுவோம் நம்ம. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி நினைக்கும் போது இது ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்கட்டும். கதை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும் போதே ஆண்கள்னாவே பாவண்டா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்ப டைட்டில் என்ன வைப்போம், அதானே வைப்போம். இல்ல தங்க, இன்னொன்னு எப்பயுமே ஆண்களை பத்தி நம்ம பேசிக்கிறப்ப அப்புறம் என்ன வீட்டுல அடி வாங்குறீங்களா, இது பண்றீங்களான்னு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாவே கடந்து போயிரும். ஆண்கள்கிட்ட பணம் இல்லாததை ஜாலியா கடந்து போயிருவோம், அவனுக்கு இருக்க கடன் சுமையும் ஜாலியா கடந்து போயிருவோம், கணவன் மனைவி பிரச்சனையிலையும் அடி வாங்குறது இது போன்ற எல்லாத்தையுமே ஜாலியா கடந்துரும். ஆனா அப்படி இல்ல, அது சீரியஸா பார்க்க வேண்டிய பகுதின்னு ஒண்ணு இருக்கு. எங்க தான் போய் சொல்லுவாங்க சொல்லு. நம்ம வந்து ஜென்ரலா புரணி பேசுறேன்னா பெண்கள் தான் இல்ல, டீ கடையில 4 ஆண்கள் பேசுற புரணியை நீங்க கேட்டதில்ல. ஏன்னா அவன் வீட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுற இடமா அது இருக்கு. ஸோ ரேண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு தான் எப்படி எப்படி இந்த ஆண்களோட பிரச்சனையெல்லாம் ஜாலியா கடந்து போறோமோ அந்த மாதிரி ஜாலியா தான் படம் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த படத்துக்குள்ளார உட்காந்து பார்த்தோம்னா அதுல சில சீரியஸான விஷயம்லாம் இருக்கும். நோட் பண்ணக்கூடிய ஆமாங்கிற மூமெண்ட்லாம் நிறைய அப்படிங்கிறது இருக்கு. அந்த வீடியோக்கு கீழே போய் நான் கமெண்ட்ஸை பார்த்தேன். சரி நம்ம பசங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. அப்பா இப்போவாது இந்த டாபிக்ல ஒரு படம் ஒன்று வந்துச்சு, எங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற அந்த ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? நம்ம நினைச்சது ஒன்று, இதை தான் நினைச்சோம், அது கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு, இதுக்காக தான் எடுக்கணும்னு நினைச்சோம், போய் சேர்ந்துருச்சுங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. பயங்கர ஹாப்பியா இருந்தது எனக்கு. மெயினா அந்த சிங்கிள் டேக் இது வந்ததுக்கு அப்புறமேட்டு கீழே கமெண்ட்ஸை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. அதுக்கு தான் ஒன்று பண்றோம், அதை கமெண்டா பார்க்கும்போது அது ஒரு பெரிய நிறைவு ஒன்று கொடுக்கும்.
ஸோ கீழே கமெண்ட்ல அப்பாடா இதை இப்பயாவது ஒத்துக்கிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தேன். அது பார்க்கும்போது இன்னும் சில பேர் அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க தான் அது அந்த மாதிரி தோணுச்சு. சூப்பர் ஹாப்பி. இன்னொன்னு எனக்கு அந்த வீடியோல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே அப்படி இல்ல அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும்போது நீங்க அதுக்கு சட்டில் ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ, நாட் ஆல் மென் ப்ரோ, தெரியும் ப்ரோ. எல்லா பெண்களும் அப்படி இல்ல, எல்லா ஆண்களும் அப்படி இல்லங்கும்போது தெரியும் ப்ரோ அப்படிங்கிற நீங்க அந்த மாதிரி இல்லாமே சில பேர் இருக்காங்கன்றது என்னால ஒத்துக்கவே முடியாது. சொல்ற ஒருத்தன் சொல்லாம தனக்குள்ளாரையே வச்சுக்கிற ஒருத்தன், இந்த 2 கேட்டகரி தானே தவிர இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்ற ஆண் ஒருத்தன் இருக்கவே முடியாது. ஒன்னும் சொல்லுவானுங்க, இல்லைன்னா இதை போய் சொன்னா திரும்ப அடி விழுகும் சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 கேட்டகரி தான். ஓகே. உங்க லைஃப்ல இப்ப விக்னேஷ் நடக்குது, உங்க லைஃப்ல நீங்க பாவமா உங்களை பத்தி நினைக்கிறது என்னன்னு நான் தெரியும். அதுதான் நீ சோஃபா போட்டோடனே எனக்கு தெரியும். சோஃபா போட்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தானாவே வரும் உள்ள இருந்து. சரி, இந்த விஷயத்துல நான் ரொம்ப பாவம்னு நினைக்கிறது குடும்ப விஷயத்துல. குடும்ப விஷயத்துல ஆக்சுவலா என் குடும்பம் தான் பாவம். ஒத்துக்கிட்டான். பிசினஸ் விஷயத்துல நான் பாவம்னு நினைக்கிறது, இதுக்குள்ள வந்துட்டேன், வெளியில போகவே முடியல, போய்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு நெவர் எண்டிங் ப்ராசஸா போகுது பிசினஸ். ஆமா, கடல் மாதிரி அதுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த கரையை பார்த்துட்டாக்க நிம்மதி ஆயிரும். ஆனா அது நாளைக்குன்னு போயிட்டே இருக்கு. பட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீச்சல் நிறைய ஃபைன்ஸ், நிறைய புதுமுகங்கள் வெளியில டைரக்டர்ஸா வரும்போது அதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவ் தான். நம்ம இது நோக்கி தான் வேலை செஞ்சோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னாடி ஏன் நீங்க முன்னாடிலாம் பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணீங்க, அப்புறம் ஏன் பண்ணலன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றது, அதில் சந்தோஷப்படுறது வந்து என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா சுத்தி இருக்க டீமுக்கு நாளைக்கு அவங்க நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண வேண்டியிருக்கும், இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும். அன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். பொலிட்டிக்கல் சட்டை இதெல்லாம் ஏன் விட்டோம்னா, நம்ம பசங்களுக்கு சினிமா கனவு இருக்குன்னு தான் விட்டோம். ஏன்னா நம்மளோட ஒருத்தரோட இதுக்காக அப்படி பண்ண முடியாது. சுத்தி இருக்க எல்லாருக்கும் சினிமா கனவு இருக்கு அப்படின்ற. அப்போ அதெல்லாம் தான் நடக்கணும்னு தான் அதை விட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. ஸோ பிராண்டாவும் பிளாக் ஷீப் ஒரு பக்கம் எவால்வ் ஆகுது, இன்னொரு பக்கம் அதனுடைய ஃபேஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நான் நினச்சது வந்து ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு நெட்வொர்க் மாதிரி நம்ம இருக்கணும். இங்கேருந்து ஒரு 1000 டேலண்ட்ஸ் வெளில போயிருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். இதுவரையிலும் 200 டேலண்ட்ஸ் இங்கேருந்து வெளில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாக்குள்ளே மட்டும் மோர் தேன் 15 டேலண்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப அவ்வளோதான், அதான் நம்மளோட சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம அந்த கமெண்ட்ல இருந்தே, மக்களோட வரவேற்புல இருந்தே பார்த்துட்டோம். அக்டோபர் 31 படத்துல பார்த்து தெரிவிக்க வர்றோம். ரொம்ப ரொம்ப நன்றி விக்னேஷ், நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்காக. ரியோ ஒன்ன செலிப்ரேட் பண்றது பேரே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு பார்த்தோன்னே, ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லி. ட்ரிபிள் ஆர் மாதிரியான ஒரு படத்துல ரியோ பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இண்டஸ்ட்ரி கொண்டாடக்கூடிய ஹீரோவா, இண்டஸ்ட்ரியினுடைய டாப் மோஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ண போகிற ஹீரோவா ரியோ இருக்க தான் போகுது. இதுலேருந்து குறித்து வச்சுக்கோங்க, 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ இதே ரெட் நூலில் அதை உட்காந்து நம்ம பேசுறதுக்கு தயார். ஸோ ஹாப்பி. சூப்பர். என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா கடைசியா இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல, ஏதாவது இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி ஒரு பெரிய படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நம்ம ஜாலியா இந்த மாதிரி எல்லாருமே இப்ப என்னோட ட்ரீம் என்ன அப்படின்றது அதுதானே. நான் இந்த மாதிரி நிறைய நம்ம பசங்களோட சேர்ந்து நம்ம டீமோட சேர்ந்து அப்படி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது நடந்ததுன்னா அந்த படத்துலையும், அப்படி ஒரு பெரிய படத்துலையுமே என்னோட டீம்ல இருந்து, நம்மளோட டீம்ல இருந்து யாராவது அதுக்குள்ளார ஒர்க் பண்றாங்கன்னா அப்படி ஒரு பெரிய படத்தை நான் ஜாலியா பண்ணுவேன். நீ போப்பா, நீ போக அது தானா நடக்கும். அப்பயும் எங்களுக்கு இந்த ரெண்டு பேரோட மேனிஃபெஸ்ட் இல்ல, இது வந்து டிசிஷன். எவ்வளவு பெரிய படத்துக்கு நான் போனாலுமே அங்க யாராவது ஒரு 2 பேர் அது நடக்கும், அது தானா நடக்கும். எங்களுக்கு வெளியில இருக்கிற எங்களுக்கு உங்க 2 பேரோட எண்ணங்களுமே நடக்கணுங்கிறது எங்களோட. அவங்களுக்கு நம்ம 3 பேரோட எண்ணங்களுமே ஆமா, அதான் இந்த இடத்த கொடுத்தவங்க கீழே இருந்து எல்லாரோட எண்ணமும் மேல நடக்கணும். இப்படி இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தா ஜாலியா இருக்கலாம். சூப்பர், தேங்க்யூ so much. தேங்க்யூ. அக்டோபர் 31 ஆண் பாவம் போல தேட்டர்ல வந்து பாருங்க, கூவிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலயும். அதுக்காக கரிசனம் காட்டி பாருங்க, நிச்சயமா படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. லவ் யூ, தேங்க்யூ. வந்து பாத்துருங்க. தேங்க்யூ தங்கம். அண்ட் நிச்சயமா தம்பியை பத்தி சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய இந்த டீம்ல எல்லாருமே என்னுடைய அருமை தம்பிகள் தங்கச்சிகள். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஈவன் இந்த ரியோக்கு போட்ட அந்த பேர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்க பேசிட்டு இருக்க விஷயம் வரலையும் ஏன் இங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வந்துச்சுன்னா, நீங்க கேட்குற கேள்வியில தான் இருக்கு எல்லாமே. மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நான் எங்கேயுமே பேசினது இல்லை, ரியோக்கு எனக்கும் பழக்கத்தை பத்தி எங்கேயுமே. அப்போ ஏதோ ஒரு விதத்துல அதை காயின் பண்ணி எடுக்கிறது இருக்குல்ல, அதுல நீ எப்பயுமே ஜித்து தான். வாழ்த்துக்கள், நன்றி. டீமுக்கும் தேங்க்யூ so much.
Red Nool presents Rio Raj Reloaded. Title sponsor Pretty Queen Holiday Resorts and Jayachandran Textiles. Powered by Achi Adrasam Mavu. Venue partner V Space. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.